ஏதோ மத தலைவர் பிறந்தா நினைக்கல, பிறந்தது ஒரு ராஜா. இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல என்ன கேள்வினா, இயேசுவே நீர் ராஜாவா? எல்லாரும் உங்களை என்னன்னு சொல்றாங்க? கிங்னு சொல்றாங்க. நீர் வந்து கிங்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இயேசு என்ன சொல்லிருக்கணும்? இல்லையா நான் ஒரு பிரசங்கியாரியா, தப்பா சொல்லி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படி சொல்லியிருந்துருக்கணும். இல்லை நான் ஒரு ப்ராஃபட்டு, இல்லை நான் சன் ஆஃப் காட்னு கூட சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் வந்து சற்றிலும் மறுக்காமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இயேசு சொன்ன பதில், எஸ் ஐ அம் எ கிங். நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். அதுக்கு என்ன சொல்றார் இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான். வேறயா போடுங்கயா, நீர் சொல்லுகிறபடி நான். ஆமென். Yes, yes, I am a king. Yes, I am a king. ஆமென். ஆமாடா, நான் ராஜா தான். இவர் பிறந்த உடனே ராஜாக்களுக்கெல்லாம் ஒரே பயம். ஏதோ மத தலைவர் பிறந்தா நினைக்கல, பிறந்தது ஒரு ராஜா. He is not a religious leader. He is a political leader. ஆமென். இயேசு ஒரு மதவாதி அல்ல, இயேசு ஒரு அரசியல்வாதி. இயேசு ஒரு ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா. He is a king. He is a king. ஆமென். இந்த ஆளுகை, அதிகாரம், இந்த உணர்வெல்லாம் சபைக்கு எப்போ வருது தெரியுமா? இயேசுவ ரட்சகர் என்ற பார்வையில் இருந்து, அவர் ரட்சகராய் இருந்தாலும் அவர் ராஜா என்கிற வெளிப்பாடு. He is the king. He is the king of kings. He is the lord of lord. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்கிற வெளிப்பாடு, என்கிற ரெவலேஷன் என்னைக்கு சபைக்குள்ள வருதோ அன்னைக்கு அது ஆளுகையை பற்றி யோசிக்கும். ஆமென்.